அதான்டா நானும் சொல்றேன். இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல. அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். காலங்காத்தால எந்திரிச்சு ரீல்ஸ் பார்க்க வேண்டிய நம்மளை இப்போ நியூஸாக பார்க்க வச்சுட்டு இருக்காரு நம்ம விஜயண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல மாற்றம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே நியூஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 21 வயசு கீழே இருக்க யாருக்குமே இனிமேல் சரக்கு கிடையாது. மீன்ஸ் எப்படின்னா, டாஸ்மார்க் வெளியே நின்று ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணி தான் இனிமேல் வந்து சரக்கு வந்து தர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக வந்து ஃபாலோ பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மாசான விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன பசங்களாம் வந்து குடிச்சிட்டு இந்த டீச்சர்ஸ் அடிக்கிறது, இந்த சின்ன பசங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு முயற்சியாக வந்து இப்போ எடுத்திருக்காரு. இது ஒரு சூப்பரான விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னன்ஸில் இதை பற்றி ட்ரை கூட பண்ணல. இவ்வளோ அராஜகம் நடந்தப்போ, இவ்வளோ கேவலமான விஷயம் நடந்தப்போ கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை கூட பண்ணல. இவர் முயற்சி எடுத்து எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும், மாஸ்டர் படத்தில் வர மாதிரியே அவர் சொல்லுவார்ல, இங்கே மாஸ்டர் படத்தில் வந்து தேட்டரை வெளியே மட்டும் நின்று உங்களுக்கு வந்து வயசு இல்லை, இந்த படத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வயசு இல்லைன்னு சொல்லி ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட தெரிஞ்ச அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏன் அந்த டாஸ்மார்க் வெளியே நின்று வெரிஃபை பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து இவர் இப்போ நிறைவேற்றிருக்காரு. ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி இன்னும் நல்ல விஷயம் நிறையா கொண்டு வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஒன்று ஒன்றா என்னென்ன நடக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.